இப்போ சண்முகம் அவர்கள் இதுவரை என்ன பேசினாரு? இதை பேசிருக்க வேண்டியதானே முன்னாடியே? இல்ல இது சட்டமன்றத்தில் பேச வேண்டியது தானே? உங்களுக்கு பேசுவதற்கு உங்களுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? சட்டமன்றத்தில் வாய்ப்பு இருக்கு. ஏன் சட்டமன்றத்தில் பேச வேண்டியது தானே? அப்ப சட்டமன்றத்தில் பேசினா அதுக்கு முதல்வரோ சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ இல்ல இப்பதான் எல்லாத்துக்கும் சபாநாயகரை பதில் சொல்றாரு. ஏதாவது ஒரு பதில் வரும்ல? எதுக்கு நீங்க மக்கள்கிட்ட வந்து சொல்றீங்க? ஜனங்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஏன்னா ஜனங்களை நீங்க திருப்திப்படுத்தணும். நம்ம கட்சி ஜனங்களுக்காக இருக்குது சார். விவசாயிகள் மீது குண்டாஸ் போடும் போதே வாய் திறக்காத கம்யூனிஸ்டுகள் இப்ப நீங்க என்ன பேசி யார் உங்களை நம்புவா? சும்மா சாதாரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ பன்னையும் டீயை தொட்டு முக்கி சாப்பிட்டு போகிற கட்சின்னு. ஆனால் 10 கோடி 15 கோடி நீங்கள் வாங்கி வச்சுட்டு கமுக்கமாக இருந்த ஆட்கள் தானே. அப்போ நீங்கள் உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் விலகி நீங்கள்லாம் திராவிட சித்தாந்தத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ எல்லாரும் பிஜேபின்னு ஏ டீம் பி டீம்ன்றாங்கல்ல. இன்றைக்கு எல்லாருமே கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே திமுகவின் பி டீமாக தான் செயல்படுறாங்க. இவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றேன். இது பேர் கையாளாகத்தனம்ல. நான் கேட்பேன், கொடுத்தா வாங்கிப்பேன், கொடுக்கறத வாங்கிப்பேன். வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. நீங்க ஒட்டுமொத்தமா விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட இவர்கள் ஓட்டு சீமான் கட்சி ஓட்டுக்கு நிகராக வரல. ஓட்டு அளவுகோலை வைத்து இங்கே சீட் ஷேரிங் நடக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவும் கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியாக இருந்தது. இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன ஆகிப்போச்சு? இந்த பக்கம் போனால் 2 சீட்டு தருவாங்களா, இந்த பக்கம் போனால் 2 சீட்டு தருவாங்களா அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்களா. இவர்கள் யாரோடும் மக்களோடும் இவங்க தொடர்பில் இல்லை சார். மக்களுக்கான வேலையை இவங்க செய்யறது இல்லை. அம்மா சொல்றாரு, நாங்கள் எல்லா கதையும் மூடி விட்டோம். சரி, மூட்டு எல்லா கதையும் மூட்டு எலி உள்ள மாட்டுது இல்ல, அந்த மாதிரி தான் எலி பவுனுக்குள்ள 4 பக்கம் மூட்டை எலி உள்ள நம்ம என்ன பண்ணோம்? அந்த நிலையில் தான் நான் சிறுத்தைன்னு சொல்ற ஒரு எலியா மாதிரி எலி பவுன்ல நிக்கிறாரு. அப்ப எலி பவுன்ல நிக்கிறவரு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கின்னு வெளியே திறந்து விட்டா ஓட வேண்டிய நிலையில் தான் இருக்காரு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ நீங்க சொன்னது போலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் 98.5% திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்ற கருத்துக்களை பொது வெளியில முன்வைக்கிறாங்க. ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் 98.5% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு பதில் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு எதிராக இது போன்ற ஒரு கருத்தாக தான் பார்க்கப்படுது. அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் 10% வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றி இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ அமித்ஷாவுடைய கருத்துக்களை தாண்டி திமுக 1.5% தான் நிறைவேற்றி இருக்கிறது அப்படிங்கிறதா சண்முகம் அவர்களுடைய கருத்தாக இருக்கு. கூட்டணியில இருந்து கொண்டே இது போன்ற ஒரு கருத்து எப்படி பாக்குறீங்க சார்? இதை சொல்லி தான் சார் ஆகணும். இப்போ நீங்க விழுப்புரத்துல ஒரு பாலகிருஷ்ணன் சொன்னாரு, அறிவிக்கப்படாத மினி எமர்ஜென்சி நடக்கிறது. நாங்கள் மதவாயத்தை எதிர்ப்பதற்கு திமுக சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் திமுகவோட இருக்கிறோம். சரி, உங்களுக்கு ஒரு காரணம், ஏன் பிஜேபி கூட்டணிக்கு போகல, இல்லை எதிர் கூட்டணிக்கு போகல, ஏன் இந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னா இல்லை மதவாதம் சிக்கலானது, நாங்கள் அதுக்காக திமுகவோடு இருக்கிறோம் சொல்கிறாங்கல்ல. அப்படி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வீட்டுமனை பட்டா கேட்டால் எங்கள் மேலே கேஸ் போடுறீங்க, எங்கள் பேரணிக்கு நீங்கள் அனுமதி தர மறுக்கிறீங்க, நாங்கள் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறோம், நாங்கள் என்ன அரசுக்கு எதிராக பேசிட போகிறோம் அப்படிங்கும்போது இங்கே அறிவிக்கப்படாத ஒரு மினி எமர்ஜென்சி நடக்கிறதுன்னு சொன்னார். நீங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சாம்சங் போகிற இடத்துல உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சாம்சங் அந்த தொழிலாளர்கள் என்ன பிரச்சனைக்காக போராடினார்களோ அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா? சங்கம் ரீஸ்ட் ஆகிடுச்சா? இல்லை அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சா? அவர்கள் மீது இன்றைக்கு நிர்வாகம் அப்பப்போ ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்குது. அது ஏதாவது பத்திரிகை வெளியில் வருதா? அப்போ என்ன சொன்னாங்க? போராட்டம் நடக்கிற போது கார்பரேட்டர்களோடு திமுக அரசு நிற்கிறது, கார்பரேட்டர்களோடு திமுக அரசு நிற்கிறதுன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு கூட தானே இருக்கிறாங்க. இப்போது ஒரு தேவை இருக்குது சார். இப்போது கீழ்மட்ட லெவலில் என்னங்க இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு மக்கள் கேட்குறான். அப்படி கேட்குற போது ஏதாவது மக்களை நாம் சமாதானப்படுத்துகிறோம். சமாதானப்படுத்தினா எப்படி? இப்போ போய் நீங்கள் இருக்கிற 519 வாக்குறுதிகளோ என்னமோ நினைக்கிறேன், எல்லாத்தையும் நிறைவேற்றலாம் சொல்ல முடியாது. இப்போ என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரு 100 வாக்குறுதியை மனப்பாடமாக சொல்லுவேன், நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு. இப்போ அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அப்போது சும்மா இவங்க கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி ஒரு குரல் எழுப்புனா இல்லை நம்ம கட்சி கேட்குது அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் மீது பற்று உள்ளவர்கள் அப்படியே கொஞ்சம் இருப்பாங்க. நம்ம கேட்டுக்கு தான் இருக்கிறோம், கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்குது அப்படின்றதுக்காக தான் இவங்க கேட்குறாங்களே தவிர. இப்போது சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட போட்டு ஒரு 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை என்ன பேசினார்? இதை பேசிருக்க வேண்டியதானே முன்னாடியே?
இல்லை இது சட்டமன்றத்தில் பேச வேண்டியது தானே. இப்போ உங்களுக்கு பேசுவதற்கு உங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? சட்டமன்றத்தில் வாய்ப்பு இருக்குது. ஏன் சட்டமன்றத்தில் பேச வேண்டியது தானே? அப்போ சட்டமன்றத்தில் பேசினா அதுக்கு முதல்வரோ சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ இல்லை இப்போ தான் எல்லாத்துக்கும் சபாநாயகரை பதில் சொல்கிறாரு, ஏதாவது ஒரு பதில் வந்து வரும்ல. எதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஜனங்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா ஜனங்களை நீங்கள் திருப்திப்படுத்தணும். நம்ம கட்சி ஜனங்களுக்காக இருக்குது சார். விவசாயிகள் மீது குண்டாஸ் போடும்போதே வாய் திறக்காத கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ நீங்கள் என்ன பேசி யார் உங்களை நம்புவா? சும்மா சாதாரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஏதோ பன்னையும் டீயும் தொட்டு முக்கி சாப்பிட்டு போகிற கட்சின்னுவாங்க. ஆனால் 10 கோடி 15 கோடி நீங்கள் வாங்கி வச்சுட்டு கமுக்கமாக இருந்த ஆட்கள் தானே. அப்போ நீங்கள் உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் விலகி நீங்கள்லாம் திராவிட சித்தாந்தத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ எல்லாரும் வந்து பிஜேபின்னு ஏ டீம் பி டீம்ன்றாங்கல்ல. இன்றைக்கு எல்லாருமே கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே திமுகவின் பி டீமாக தான் செயல்படுறாங்க. இப்படியே இருந்துட்டா ஜனங்க நம்ம மூஞ்சில் காரி துப்புவாங்கன்றதுக்காக அப்பப்போ அவங்கவுங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இது அப்படி இது இப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு பேசுறது தான் இது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வரலாற்றிலேயே குறைந்த தொகுதியில் போட்டியிட்டது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தான். திமுகவிடமிருந்து குறைந்த தொகுதியில் வாங்கியிருந்தோம். ஆனால் இனி நடக்க இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படி கிடையாது, நாங்கள் அதிகமான தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடத்துல கேட்கும் போது நாங்களும் அதிகமான இடங்கள் திமுக கூட்டணியிடம் கேட்போம். என்ன காரணம் அப்படின்னா எங்களுடைய கட்சி அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும், அதனால அதிகமான இடங்களை நாங்களும் கேட்போம். அதே நேரத்தில் திமுக கொடுக்கலைன்னாலும் நாங்கள் திமுக கூட்டணியில தான் தொடர்ச்சியாக பயணிப்போம் அப்படின்னு சொல்லி நானே கேள்வி நானே பதில் அப்படிங்கிற நிலையில திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்க. இந்த திருமாவளவன் அவர்களுடைய வியூகம், அந்த ராஜதந்திரம், சாணக்கியத்தனம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பேர் ராஜதந்திரம், சாணக்கியத்தனம் இல்ல. என்ன பேசுறாங்க, என்ன பின்னணியில பேசிட்டு இருக்காங்க, எப்படி இவ்வளவு அழகான வார்த்தையை சொல்றீங்க. இது பேர் கையாலாகத்தனம்ல. நான் கேட்பேன், கொடுத்தா வாங்கிப்பேன், கொடுக்கறத வாங்கிப்பேன். வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. நான்லாம் என்ன ஒரு 1/4 கிராம் இருப்பேனா? ஆனால் இந்த 1/4 கிராம் 7.25 கிராமோடு சேர்க்கிற போது ஒரு சவரம். 7.25 கிராம் தங்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு 1/4 கிராம் செப்பை சேர்த்துடலாம், வெள்ளியை கூட சேர்த்துடலாம். அப்போ 1/4 கிராம்ங்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நகை கடையெல்லாம் மேலே மட்டும் தங்க மூலம் பூசி செயின் அடமானம் வைக்கிறான். சேட்டு உரசி பார்த்தோம்னா கூட தங்கமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இதாகிடுது. இப்போ நீங்கள் நம்ம இந்த திராவிடன் ஃபண்ட் ஒன்று இருக்குல்ல, திகா ஆஃபீஸில் இருக்குது சார். அதில் வந்து ஒரு தனியார் ப்ரைவேட் நிறுவனம் இப்போ நகையெல்லாம் வச்சுறாங்கல்ல. நகையை வச்சுட்டவங்கள போய் இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணால் அந்த மொத்த நகைக்கு இவங்க பணம் கட்டுவாங்க. அதை எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணும்போது கொஞ்சம் லாபம் வரும். அப்படிங்கிற போது 1 கோடியே என்னமோ சார் இப்போ அண்மையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போய் ஒரு ஆளை வந்து செட் பண்ணுறாங்க. அதான் அந்த நகை வச்சவர் வராரு. சரி இவங்க போகிறாங்க. இவரோட மூலியமாக தான் சார் பணம் கட்ட முடியும். ஏன்னா எவன் நகை வச்சுருக்கானோ அவரோட அக்கௌண்ட்டில் தானே பணம் கட்டணும். முதல்ல போய் அவங்க பார்க்குறாங்க. பார்த்து அந்த சிட் ஃபண்ட்லேருந்து எடுத்து நகையை பார்த்த உடனே இப்போ எல்லா நகையும் எடுத்து பார்க்க மாட்டாங்களா, ஏதோ ஒன்று அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு திருப்பி உங்களை பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அவரோட அக்கௌண்ட்டில் போட்டு அவர் வந்து அங்கே செட்டில் பண்ணிடுறாரு. செட்டில் பண்ணோடனே இவங்க போய் நகை எடுக்க போகிறாங்க. எல்லோரும் மேனேஜரு அவங்க இவங்க எல்லோரும் முன்னிலையில் தான் நகை எடுக்கிறாங்க. அங்கேயே உட்காந்து நகையை பார்க்குறாங்க. நகையில் சம்திங் இப்போ ஒன்று பார்த்துட்டு இன்னொன்று பார்ப்பாங்கள்ல. பார்க்கும்போது இது வந்து டூப்ளிகேட் நகை அப்படின்னு தெரிஞ்சவொடனே எங்களுக்கு நகை வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டு பணத்தை கொடுன்னா அவங்க அதெல்லாம் தர முடியாது. உடனே வெளியில் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க நகையை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 செயின் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். போயிட்டு 10 நிமிஷத்தில் அந்த செயினை செஞ்சிட முடியுமா? ஆக்சுவலாக இவங்க வெளியிலே போகல. இவங்க என்ன சொல்கிறாங்க, புகார் கொடுத்து சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கள் அப்ரைசர் வராங்க, அந்த யார் நகை வச்சாரோ அவரும் வராரு, நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நடந்திருக்கு. இது வெரி சிம்பிள். அதுலேருந்து எடுத்தாங்களா, வெளியில் போனாங்களா இல்லையா, உள்ளே இருக்கும்போது எப்படி மாறி இருக்கும். இதில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டிங் பண்ணுவாங்க. யார், அந்த திராவிடன் ஃபண்ட்லேருந்து பண்ணுவாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட இது 1.5-2 வருஷமாக வச்சுருந்தாங்க. இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை செக் பண்ணி உறுதிப்படுத்திருக்கான். அப்போ எப்படி அது வந்து டூப்ளிகேட்டாக மாறிச்சு? அப்போது வச்சவனே டூப்ளிகேட்டாக வச்சான்னு கூட வச்சுங்க, அங்கே அப்ரைசர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஆடிட்டிங் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்கள்ல, அந்த மாதிரி 1/4 கிராம் நான் அப்படின்றாரு. இங்கே மொத்தமாக 1 கோடி ரூபாய்க்கே வந்து டூப்ளிகேட்டாக மாறி இருக்கிற சீன்லாம் நம்ம பார்க்குறோம். அது வழக்கு நடந்துக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இவரே கேட்குறது, இவரே பதில். என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லியிருந்தாங்க,
நாங்கள் வந்து 25 சீட்டு கேட்போம். இப்போ நீங்கள் கூட அண்மையில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வருங்கால ஜனாதிபதினு ஒரு படத்தை கற்றுவான்ல, அது மாதிரி வருங்கால பிரைம் மினிஸ்டர்னு இப்படி திரும்பி ஏதோ திட்டினாரு, எல்லாம் உங்களுன்னு சிரிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரே பேசினார், என்னை வந்து ஏன் முதலமைச்சர்ன்றாங்க, ஏன் நான் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா, துணை பிரதமர் ஆகக்கூடாதான்லாம் இவராக தானே உசுப்பி விட்டார். அதெல்லாம் அண்ணன் வந்து பிரைம் மினிஸ்டர்னா அண்ணன் ஜிரிப்பார், சந்தோஷப்படுவார், யாரோ 2 பேர் கோஷம் போடுறாங்க. அதாவது சார், இவர்கள் யாருமே கடிந்து கேட்கிற இலையில் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட இவர்கள் ஓட்டு சீமான் கட்சி ஓட்டுக்கு நிகராக வரல. இவங்களுக்கு இன்னும் எத்தனை சதவீதம் ஓட்டுக்குதுன்னே தெரியல. இப்போ மக்கள் நல கூட்டணி எவ்வளோ வாங்கிட்டாங்க இவங்க? ஒன்றும் இல்லையே. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு நான் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தின் பிரதிநிதி அதுன்றார்ல, 1% கீழே தானே ஓட்டு. அப்போ எப்படி அவங்க கொடுப்பாங்க சார்? எப்படி சீட்டு கொடுத்தாலும் திமுகவின் தயவால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க பாருங்க. இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணம் வந்து, இப்போ நம்ம விழுப்புரம் எம்எல்ஏ ரவிக்குமார் ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே அவர் என்ன பண்ணார், போய் நேராக போய் பொன்முடி அம்மா வீட்டம்மா காலில் விழுந்தாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அம்மா நீங்களாம் இல்லைன்னா எனக்கு இது கிடைச்சிருக்காதம்மா. அப்போது உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஏதோ ஒரு மாநாடு போடுறோம், மாப்பிள்ள எல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னா கும்பலாக கூட்டம் வருது. ஆனால் வருகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுகிறதா? அப்படி ஓட்டாக மாறிஇருந்தால் திருமாவளவன் பேச்சு வேறு மாதிரியாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளே ஒரு சார் அவர் சொல்கிறாருல்ல, நான் வந்து தனியாக நின்று என் ஓட்டை எவ்வளவுன்னு தீர்மானிக்காமையே நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கேற்கிறோம் என்றால் அது ஒரு பெரிய திறமை. என்னப்பா இது, நீங்கள் நான் இவ்வளோ சதவீதம் என்னோடய பங்கு எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கான அந்த வாய்ப்பே இல்லை. அதால் சும்மா வெளியில் உசுப்பேற்றுறது. நாங்கள் வந்து இந்த தடவை 2 டிஜிட்னா 0 6 போட்டவர் தான் 2 டிஜிட்டு, ஏன்னா முன்னாடி 0 இருக்குது, 6 7. அப்போது இப்போ நீங்கள் இப்போ கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க, போன தடவையே நாங்கள் திருமாவளவன் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதான், திருமாவளவனே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாரு, நீங்களும் போட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நீ கேட்டால் உன்னால் நான் கட்டுன்றதா இல்லை, ஆனால் உன்னால் நாங்கள் கெட்டோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ சீட்டு தராங்க? அதுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, அது ஒரு கட்சி, பெரிய கட்சி. நாளைக்கு வந்து இந்தியாவை ஆண்டுகிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை போய் ஒரு 6-7 சுருக்க முடியாதுல்ல. அதற்காக இவர்கள் வந்து சீட்டு தராங்களே தவிர இவர்களுடைய அந்த ஓட்டு அளவுகோலை வைத்து இங்கே சீட் ஷேரிங் நடக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவும் கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சியாக இருந்தது. இன்றைக்கி அவனோட நிலைமை என்ன ஆகிப்போச்சு, இந்த பக்கம் போனால் 2 சீட்டு தருவாங்களா, அந்த பக்கம் போனால் 2 சீட்டு தருவாங்களா அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்களா. இவர்கள் யாரோடும் மக்களோடும் இவங்க தொடர்பில் இல்லை சார். மக்களுக்கான வேலையை இவங்க செய்யறது இல்லை. சும்மா மேம்போக்கான அரசியல் பண்ணுறதால சரி இவரும் கட்டி விட்டால் என்ன பண்ணுறது? இப்போ திரும்ப சொல்கிறாரு, நாங்கள் எல்லா கதையும் மூடி விட்டோம். சரி எல்லா கதையும் மூட்டு எலி வந்து உள்ள மாட்டுதில்ல, அந்த மாதிரி தான் எலிபோனுக்குள்ளே 4 பக்கம் மூட்டை எலி உள்ள நம்ம என்ன பண்ணோம்? அந்த நிலையில் தான் நான் சிறுத்தைன்னு சொல்கிறவர் எலியா மாதிரி எலிபோனில் நிற்கிறாரு. அப்போ எலிபோனில் நிற்கிறவர் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கின்னு வெளியே திறந்து விட்டால் ஓட வேண்டிய நிலையில் தான் இருக்கார். இப்போது இந்த கட்சிகள் அதிகமான தொகுதிகளை கேட்போம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைமைக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறாங்களா? இதை எப்படி பார்ப்பது, எப்படி புரிந்து கொள்ளும்? இல்லை, நெருக்கடினா இப்போ நீ கொடுக்கலன்னு நாங்கள் போயிடுவேன். ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்லணும்? எங்களுக்கு ஆஃபர் இருக்குது, நீங்கள் தேர்தலுங்கிறது ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி நம்ம எத்தனை பேர் உள்ளே போகிறோன்றதை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அங்கே போய் பேசினா பரவாயில்ல. நான் எல்லா கதையும் மூட்டேன் அப்படின்னா ஒரே வழி நீ தான், அப்படி தானே? அப்போ நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதால் இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் இல்லை சார், கெஞ்சறது அவங்க கொடுக்குறது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.